ஓம் சாந்தி. 14/1/2024 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 14/12/1997. இந்த முரளினுடைய சாரம்: வீண் மற்றும் நெகட்டிவை தவிர்த்து விருது பெற தகுதி பெறுங்கள். வீண் மற்றும் நெகட்டிவை விட்டுவிட்டு விருதை பெற தகுதி பெறுங்கள். இன்று பாப்தாதா தமது பரமாத்மா அன்பிற்கு பாத்திரமான ஆத்மாக்களை பார்த்து கொண்டிருக்கிறார். பரமாத்மா அன்பாகப்பட்டது ஆனந்தமய ஊஞ்சலாகும். அந்த சுகமான ஊஞ்சலில் சதா ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள். பரமாத்மா அன்பாகப்பட்டது அநேக ஜென்மங்களின் துக்கங்களை ஒரு நொடியில் முடித்து விடுகிறது. பரமாத்மா அன்பு அனைத்து சக்திகளும் நிறைந்தது. அது பலமற்ற ஆத்மாக்களை சக்திசாலியாக மாற்றிவிடுகிறது. அப்படிப்பட்ட உயர்ந்த பரமாத்மா அன்பிற்கு எவ்வளவு குறைந்த ஆத்மாக்களாகிய நீங்கள் பாத்திரமாக இருக்கிறீர்கள். அப்படி உயர்ந்த பாத்திரமான ஆத்மாக்களை பார்த்து பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறார். தந்தை எப்படி மகிழ்ச்சி அடைகிறாரோ அப்படி குழந்தைகளும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் நம்பர்வார்தான். சதா பரமாத்மா அன்பின் ஊஞ்சலில் ஆடும் அழியாத ரத்தினமாகுக என்ற வரதானத்தை பாப்தாதா உளமாற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கொடுக்கிறார். இந்த அன்பின் ஊஞ்சலில் இருந்து மனம் என்ற காலை கீழே வைக்காதீர்கள். ஏனென்றால் முழு உலகில் உள்ள ஆத்மாக்களாகிய நீங்கள், முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களில் குழந்தைகளாகிய நீங்கள் பரமாத்மாவிற்கு செல்லமானவர்கள், பிரியமானவர்கள். அதனால் இந்த பரமாத்மா அன்பில் மூழ்கி இருங்கள் என்று பாப்தாதா குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அப்படி அன்பில் மூழ்கிய ஆத்மாக்களிடம் எந்தவித பிரச்சனையோ அல்லது மாயாவின் தடுமாற்றமோ வர முடியாது. காலை கீழே வைக்கிறீர்கள், அப்போது மாயாவும் உங்களுடன் விதவிதமான விளையாட்டை விளையாட வருகிறது. பலவித உருவங்களில் தாரணை செய்து கவர்ச்சி செய்கிறது. அன்பில் மூழ்கியவர்களின் அனைத்து சக்திகளுக்கு முன்பாக மாயா கண்ணை கூட உயர்த்தி பார்க்க முடியாது. உங்களுடைய மூன்றாவது கண் ஜுவாலாமுகி, அதாவது எரிமலை கண், மாயாவை சக்தியற்றதாக மாற்றி விடுகிறது. நீங்கள் அனைவரும் விசேஷமான ஆத்மாக்கள். அனைத்து பிராமணர்களுக்கும் பாப்தாதா மூலமாக பிறந்ததிலிருந்து மூன்றாவது கண்ணை கொடுத்திருக்கிறார். அனைவருக்கும் மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது. எனினும் அவ்வப்போது குழந்தைகளின் மூன்றாவது கண் அதிக உழைப்பில் முயற்சி செய்து செய்து களைத்து விடுகிறது. களைத்துவிட்ட காரணத்தினால் மூடிக்கொள்வதை பாபா பார்க்கிறார். மாயாவின் பார்க்கும் கண்ணும் மிகவும் தொலைதூர பார்வையாக இருக்கிறது. தொலைவில் இருந்து பார்த்து விடுகிறது. நமது ராஜ்யம் போய்விட்டது என்று இப்போது மாயாவும் புரிந்திருக்கிறது. அதனால் மாயாவை பார்த்து பயப்படாதீர்கள். மிகுந்த மகிழ்ச்சியோடு அனைத்து சக்திகளின் ஆதாரத்தில் அதற்கு விடை கொடுங்கள். வருவதற்கு வாய்ப்பு கொடுக்காதீர்கள், விடை கொடுங்கள். அதுவும் பிராமண ஆத்மாக்களோடு உயர்ந்த ஆத்மாக்களோடு யுத்தம் செய்து செய்து களைத்து விட்டது. நீங்கள் உங்களுடைய பலவீனத்தின் காரணத்தினால் மாயாவை அழைக்கிறீர்கள். அது களைத்து விட்டது, ஆனால் நீங்கள் அழைக்கிறீர்கள். அதனால் அதுவும் வாய்ப்பை பெற்றுக்கொள்கிறது. இப்போது பலமிழந்து விட்டது. உங்கள் அனைவருடைய அனுபவம் என்ன சொல்கிறது? இப்போது மாயாவிடம் முன்பு இருந்ததை போன்ற சக்தி இருக்கிறதா? அதனிடம் சக்தி இருக்கிறதா? அல்லது நீங்கள் சக்திசாலிகளாக இருக்கிறீர்களா?
அது முயற்சி செய்து பார்க்கும். ஏனென்றால் நீங்கள் அழைக்கிறீர்கள். அதனால் அது ஏன் வாய்ப்பை பெறாது? நீங்கள் ஏன் பலவீனமாகிறீர்கள்? நீங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான்களா இல்லையா? அனைவரும் மாஸ்டர் சர்வ சக்திவான்களா என்பது தந்தையின் கேள்வியாக இருக்கிறது. சில நேரம் சர்வசக்திவான்களா அல்லது சதா சர்வசக்திவான்களா என்னவாக இருக்கிறீர்கள்? சதா சக்திசாலிகளா? அப்படியானால் இப்போது சென்றுவிடு என்ற மாயாவிற்கு சொல்வீர்களா? நீங்கள் அதை அழைக்கக்கூடாது. இப்போது நிறுத்திக்கொள் என்று பாபா மாயாவிற்கு சொல்கிறார். அப்போது இவர்கள் என்னை அழைக்கிறார்கள் என்று மாயா பாபாவிடம் சொல்கிறது. அப்போது தந்தை என்ன செய்வார்? அவர் என்ன செய்ய முடியும்? எந்தவித பலவீனமானது மனதிலோ சொல்லிலோ சம்பந்தம் தொடர்பிலோ வந்ததென்றால் மாயாவை அழைக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கும் அழைப்பின் வைப்ரேஷன் சீக்கிரம் கிடைக்கிறது. இந்த மகா உற்சவத்தை மிகவும் நன்றாக கொண்டாடுகிறீர்கள். ஆனால் உற்சாகம் சதா இருக்க வேண்டும் என்பதற்காக உற்சவத்தை கொண்டாடுகிறீர்கள். இந்த ஆண்டு அதிக உற்சவத்தை கொண்டாடுகிறீர்கள் தானே? அதாவது இந்த குரூப்ல ஈஸ்வரிய சேவையினுடைய ஆதி ரத்ன சகோதரர்களுக்கு கௌரவ விழாவும் டீச்சர் சகோதரிகளுக்கு வெள்ளி விழாவும் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு குரூப்பிலும் உற்சவத்தை கொண்டாடுகிறீர்கள். இந்த வருடம் உற்சவத்தை கொண்டாடுவது என்றால் மாயாவிற்கு விடை கொடுப்பது என்று தந்தை புரிந்து கொள்கிறார். அதற்காக பொன்னிற சால்வை, அதாவது தகதகவென மின்னக்கூடிய அந்த சால்வை பத்தி பாபா பேசுறாரு. அதற்காக பொன்னிற சால்வை அணிந்து அமர வேண்டும் என்பது கிடையாது. பொன்னிற சால்வை அணிவதென்றால் பொற்காலத்தை சேர்ந்தவராவது. காட்சி மிகவும் நன்றாக இருக்கிறது. எனினும் சதா கோல்டன் ஸ்திதியின் அந்த சால்வை அல்லது துப்பட்டா அணிந்திருக்க வேண்டும். எப்படி இருந்தீர்களோ அப்படியே இருக்க வேண்டும் என்பது கிடையாது. இது உற்சாகத்தை கொடுப்பதற்கான நிகழ்ச்சி. யார் உற்சவத்தை கொண்டாடினீர்களோ அல்லது கொண்டாடுவதற்காக வந்துள்ளீர்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். பாப் தாதாவிற்கு மகிழ்ச்சி, நன்றாக கொண்டாடுங்கள். ஆனால் கொண்டாடுவது என்றால் மாறுவது மற்றும் பிறரையும் மாற்றுவதாகும். உற்சவத்தை கொண்டாடும் நேரத்தில் சதா நினைவு மற்றும் சேவையின் உற்சாகத்தில் இருக்கும் ஆத்மா நான் என்பதை தனக்குத்தானே அண்டர்லைன் செய்யுங்கள். சதா நான் ஆத்மா, எப்பொழுதும் சேவையில் உற்சாகத்தில் இருக்கக்கூடியவன். அந்த உணர்விலிருந்து உற்சாகத்தை கொண்டாட வேண்டும், உற்சவத்தை கொண்டாட வேண்டும். பாப் தாதாவிற்கும் காட்சி நன்றாக இருக்கிறது. இந்த வருடத்தை மாயாவிற்கு விடை கொடுக்கும் வருடமாக கொண்டாட வேண்டும் என்று பாப் தாதா விரும்புகிறார். அப்படி உற்சவத்தை கொண்டாடுவீர்களா? நாளை எதை கொண்டாடுவீர்களோ அதை அப்படித்தானே கொண்டாடுவீர்கள். வெள்ளி விழா கொண்டாடுவீர்கள் தானே? பொன் விழாவாக இருந்தாலும் வெள்ளி விழாவாக இருந்தாலும் உற்சவம் தானே. அதற்காக நாமோ வெள்ளி விழாக்காரர்கள் முதலில் பொன் விழாக்காரர்கள் ஆகட்டும், பிறகு நாம் ஆவோம் என நினைக்க கூடாது. அப்படி நினைக்க கூடாது. மேலும் யார் உற்சவத்தை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கே பாப்தாதா சொல்கிறார் என்று கொண்டாடாதவர்கள் நினைக்காதீர்கள். அனைவருக்கும் சொல்கிறோம். பிராமண வாழ்வின் உற்சவத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் தானே? அனைவரும் பிராமணர்களாக மாறிவிட்டீர்கள் தானே? அல்லது பிராமணராக மாறிக்கொண்டிருக்கிறீர்களா? மாறிவிட்டீர்கள். அதனால் பிராமண ஜென்மத்தின் உற்சவத்தை கொண்டாடும் ஆத்மாக்கள் என்றால் சதா உற்சாகத்தில் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருக்கட்டும்,
உங்களுக்கு விரோதி ஆத்மாவாகவும் இருக்கலாம். ஏனென்றால் கணக்கு வழக்கை இங்கேயே தீர்க்க வேண்டும். எனினும் எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் உற்சாகம் நிறைந்த கதை சொல்வது பிராமணர்களின் வேலை. உற்சாகம் தரும் விஷயங்களை சொல்ல வேண்டும். அவர்கள் அழுது கொண்டிருக்கலாம். நீங்கள் அவர்களை உற்சாகத்தில் ஆட வையுங்கள். எப்போது ஒருவருக்கு உள்ளத்தில் உற்சாகம் ஏற்படுமோ அப்போது என்ன நடக்கிறது? கால்கள் ஆட ஆரம்பிக்கின்றன. அப்படி இந்த நிகழ்ச்சி நடத்துகிறீர்கள். கடைசியில் என்ன செய்கிறீர்கள்? அனைவரும் டான்ஸ் ஆடுகிறீர்கள் தானே? இது கால்களின் நடனம். பிராமண ஆத்மாக்கள் உற்சாகத்தை கொடுக்காமல் உற்சாகத்தில் இருக்காமல் இருக்க முடியாது. உற்சாகம் இல்லாமல் உற்சாகத்தை பிறருக்கு கொடுக்காமல் இருக்கவே முடியாது. உற்சாகத்தை போக்கும் விஷயங்களும் நடக்கின்றன, மேலும் நடக்கவும் செய்யும். எனினும் அண்டர்லைன் பண்ணிக்கணும், இந்த வருடம் முடிந்ததை முடித்துவிட்டு இன்று வரை யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஆத்மாக்களின் சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும், எப்படி இருந்தாலும், நெகட்டிவாக இருந்தாலும், எதிர்ப்பவராக இருந்தாலும், பிராமண வாழ்வை அசைப்பவராக இருந்தாலும், இந்த வருடத்தில் நெகட்டிவ் மற்றும் வேஸ்டான கண்ணோட்டத்தை முடித்து விடுங்கள். அன்பை கொடுக்க வேண்டும், சக்தியை கொடுக்க வேண்டும் என்று அனைத்து குழந்தைகளிடமும் பாப் தாதா சுப ஆசை வைக்கிறார். ஒருவேளை அன்பை கொடுக்க முடியவில்லை என்றால், சக்தியை கொடுக்க முடியவில்லை என்றால், கேட்கும்போது தொடர்பில் வரும்போது வேஸ்டானது மற்றும் நெகட்டிவான விஷயங்களை உள்ளத்தில் தாரணை செய்வதை தவிர்த்து விடுங்கள். இதுல பாபா கவனம் வைக்க சொல்றாரு. மனதிலும் புத்தியிலும் தாரணை செய்யாதீர்கள், தவிர்த்து விடுங்கள், மாற்றி விடுங்கள். நெகட்டிவ் அல்லது வேஸ்டை பாசிட்டிவாக மாற்றி உள்ளத்தில் வையுங்கள். இந்த இரண்டு விஷயங்களையும் யார் தவிர்ப்பார்களோ, நெகட்டிவ் மற்றும் வேஸ்டை பாசிட்டிவாக ஆக்குகிறார்களோ, அவர்களுக்கு பாப் தாதா மூலமாக, பிராமண குடும்பத்தின் மூலமாக மிகவும் நல்லதிலும் நல்ல, பெரியதிலும் பெரிய விருது கிடைக்கும். மற்ற ஆத்மாக்களுக்கு விருது கொடுக்கும் ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். விருது கிடைத்துள்ளது தானே? அப்படி இது பரமாத்மா விருதாகும். தவிர்த்து விடுங்கள், விருது பெறுங்கள். தைரியம் இருக்கிறதா? நல்லது. பாண்டவர்களில் யார் விழா கொண்டாடுவீர்களோ அவர்களிடம் தைரியம் இருக்கிறதா? விருது பெறுவீர்களா? அனைவரும் கைகளை உயர்த்தி உள்ளீர்கள். இன்றைய நாளை அண்டர்லைன் செய்ய வேண்டும். இன்று என்ன நாள்? டிசம்பர் 14. அதனால் ஒவ்வொரு மாதமும் 14ஆம் தேதி தன்னை சோதனை செய்ய வேண்டும். நல்லது. வெள்ளி விழா கொண்டாடுபவர்களில் யார் விருது பெறுவீர்கள் என நினைக்கிறீர்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். இப்படி அங்குமிங்கும் பார்த்து கைகளை உயர்த்தாதீர்கள். வெட்கத்தின் காரணத்தினால் கையை உயர்த்தாதீர்கள். பாப்தாதா வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை தைரியம் இல்லை என்றால் உயர்த்தாதீர்கள். பரவாயில்லை, பாப்தாதா இன்னும் சகாஷ் கொடுப்பார். அப்படி எந்த விஷயமும் இல்லை. இன்னும் கொஞ்சம் தைரியம் தேவை என்று நினைப்பவர் யாராவது இருக்கிறீர்களா? வெள்ளி விழா கொண்டாடும் டீச்சர்களில் அப்படி யாராவது இருக்கிறீர்களா? சரிவிடுங்கள். இங்கே கையை தூக்காதீர்கள். வெட்கமாக இருந்ததென்றால் எழுதி கொடுங்கள். எப்போது விழா கொண்டாடுவீர்களோ அப்போது கொடுக்க வேண்டும். நமக்கு எக்ஸ்ட்ரா தைரியம் தேவை என்று நினைத்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு விசேஷ டியூஷன் வைப்போம். யார் படிப்பில் பலவீனமாக இருப்பார்களோ அவர்களுக்கு என்ன செய்கிறார்கள்? டியூஷன் வைக்கிறார்கள் தானே? நல்லது. மதுவனத்தை சேர்ந்தவர்கள் கையை உயர்த்துங்கள். எழுந்து நில்லுங்கள். மதுவனத்தை சேர்ந்தவர்கள் வாய்ப்பை நன்றாக பெறுகிறார்கள். நல்லது. மதுவனத்தை சேர்ந்தவர்கள் விருது பெறுவீர்களா? அனைவரும் உயர்த்தினீர்களா? டியூஷன் தேவை இல்லையா? தைரியசாலிகள். நல்லது. பாப்தாதா கணக்கை கேட்பார். மதுவனத்தை சேர்ந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள். விடை கொடுப்பதற்கும் பாராட்டு பெறுவதற்கும் இந்த வருடம் இருக்கிறது. மேலும் இந்த வருடத்தில் விசேஷமாக குழந்தைகள் என்ன எண்ணத்தை எழுப்பினீர்களோ
அதை நடைமுறையில் கொண்டு வருபவர்களுக்கு பாப் தாதாவின் எக்ஸ்ட்ரா உதவியும் கிடைக்கும். நீங்கள் உறுதியாக மட்டும் இருக்க வேண்டும். இடையிடையே டிராமா தேர்வு வைக்கும். எனினும் எண்ணத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். எண்ண வடிவ கால்கள் அசையக்கூடாது, ஆடாமல் இருக்க வேண்டும். அப்போது பாப் தாதா மூலமாக எக்ஸ்ட்ரா உதவியின் அனுபவம் ஏற்படும். பெறுவதற்கு மட்டும் சக்தி தேவை. ஒரே பலம், ஒரே நம்பிக்கை. என்ன நடந்தாலும் சரி ஆகியே தீர வேண்டும். இந்த எண்ண வடிவ கால்களை உறுதியாக வைக்க வேண்டும். விஷயங்கள் வரவே செய்யும். எனினும் விமானத்தில் பறக்கும் போது மேகங்கள் கீழே இருக்கும். நீங்கள் மேகங்களுக்கு மேலே எப்படி இருப்பீர்களோ அப்படி இங்கும் அனுபவம் செய்வீர்கள். எந்த குழந்தைகள் தர்மராஜபுரியை கடந்து செல்ல வேண்டியதில்லையோ அவர்களுக்கு சங்கமத்தின் இந்த கடைசி நேரத்தில் சுபாவ சமஸ்காரத்தின் அனைத்து கணக்கு வழக்குகளும் இங்கேயே முடிய வேண்டும். தர்மராஜபுரிக்கு போகக்கூடாது. உங்கள் முன்னால் எமதூதன் வரமாட்டார். இந்த விஷயங்களே எமதூதராக இருக்கின்றன. அவை இங்கேயே அழிய வேண்டும். அதனால் இந்த வியாதிகள் வெளிவந்து அழியப் போவதற்கான அடையாளமாக இருக்கின்றன. எனினும் அப்படி தெரியவில்லையே. நேரம் நெருங்கி வருகிறது. இப்போது வீண் எண்ணங்கள் இன்னும் அதிகமாகிறதே என்று யோசிக்காதீர்கள். ஆனால் இவை தீர்ந்து போவதற்காக வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. வருவது அவற்றின் வேலை. பறக்கும் கலை மூலமாக, சக்காஸ் மூலமாக மாற்றத்தை கொண்டு வருவது உங்களுடைய வேலையாகும். பயப்படாதீர்கள். சில குழந்தைகளின் விசேஷம் என்னவென்றால் பயம் வெளியே தெரிவதில்லை, ஆனால் மனதில் பயப்படுகிறார்கள். இல்லை இல்லை, ஒன்றுமில்லை, இப்படி நடக்கவே செய்யும் என்று வெளியில் சொல்வார்கள். ஆனால் உள்ளே பாதிக்கப்படுவார்கள். அதனால் பயமுறுத்தும் விஷயங்கள் வரும். ஆனால் நீங்கள் பயப்படக்கூடாது என்று பாப் தாதா முன்கூட்டியே சொல்லிவிடுகிறார். உங்கள் ஆயுதங்களை விட்டு விடாதீர்கள். ஒருவர் பயந்து விட்டால் அவர் கையில் என்ன பொருள் இருந்தாலும் அது கீழே வீழ்ந்துவிடும். அப்படி எப்போது மனதில் பயப்படுகிறீர்களோ அப்போது உங்களிடம் என்ன ஆயுதங்கள் அல்லது சக்திகள் இருக்கின்றனவோ அவை விழுந்து விடுகின்றன, அமைந்து விடுகின்றன. அதனால் பயப்படாதீர்கள். உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். திரிகாலதரிசி ஆகுங்கள், பயமற்றவர் ஆகுங்கள். பிராமணர்களாகிய தங்கள் சம்பந்தத்தில் பயமற்றவர் ஆகக்கூடாது. மாயாவிடம் பயமற்றவராகுங்கள். சம்பந்தத்தில் அன்பும் பணிவும் இருக்க வேண்டும். ஒருவர் எப்படி இருந்தாலும் நீங்கள் உளமாற அன்பு கொடுங்கள், சுப பாவனை கொடுங்கள், கருணை காட்டுங்கள். பணிவுடையவராகி அவரை முன்னால் வைத்து முன்னேற வையுங்கள். இதைத்தான் காரண வடிவ நெகட்டிவை சமாதான வடிவ பாசிட்டிவாக மாற்றுவது என்று சொல்லப்படுகிறது. யார் எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் உளமாற அன்பு கொடுங்கள், சுபபாவனை கொடுங்கள், கருணை காட்டு, பணிவுடையவராகி அவரை முன்னால் வைத்து முன்னேற வையுங்கள். இதைத்தான் காரண வடிவ நெகட்டிவை சமாதான வடிவ பாசிட்டிவாக மாற்றுவது என்று சொல்லப்படுகிறது. இந்த காரணம் அல்லது பிரச்சனைக்கு பாசிட்டிவ் சமாதானத்தை உருவாக்குங்கள். பாப் தாதாவிற்கு ஒரு விஷயத்தில் அவ்வப்போது சிரிப்பு வருகிறது. அது எந்த விஷயம் என்று தெரியுமா? அறிந்துள்ளீர்களா? பாபா, நாங்கள் இயற்கையை வென்றவராவோம், இயற்கையையும் மாற்றம் செய்வோம் என்று ஒரு பக்கம் சவால் விடுகிறீர்கள். இப்படி சொல்வீர்கள் தானே? இயற்கையை மாற்றுவீர்கள் தானே? இப்படி சவால் விடுபவர்கள் இயற்கையை மாற்றம் செய்ய முடியும் எனினும் சம்பந்தம் தொடர்பில் அதாவது விஷயம் வந்தால் அதற்கு சமாதானம் செய்ய முடிவதில்லை, மாற்றத்தை கொண்டு வர முடிவதில்லை. இயற்கை ஜடம், அதற்காக சவால் விடுகிறீர்கள். ஆனால் பிராமண ஆத்மாக்களை மாற்றம் செய்வது நடப்பதில்லை என்றால் அது சிரிப்பான விஷயம்தானே? பின்னர் என்ன யோசிக்கிறீர்கள்? அப்படி நடக்க முடியாது, இப்படி நடக்கவே போவதில்லை, நடக்கவே நடக்காது, மாற்றவே முடியாது. அப்படியானால் இயற்கையை எப்படி மாற்றுவீர்கள்? தான் மாறி பிறரை மாற்றுங்கள். அவர் தவறு 100% தவறு என்று வைத்துக் கொள்ளுங்கள். எனினும் உங்கள் வாக்குறுதி எது? தந்தையிடம் என்ன வாக்குறுதி கொடுத்துள்ளீர்கள்?
சுய மாற்றத்தின் மூலமாக உலக மாற்றத்தை கொண்டு வருவேன். இந்த வாக்குறுதி கொடுத்துள்ளீர்கள் தானே? அல்லது மறந்து விட்டீர்களா? அனைவரும் ஆமாம் என்று சொல்கிறீர்கள். எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் விஷயங்களை மாற்றுவதற்கு உதவி பெறுங்கள். ஆனால் இதை மாற்றுவது கடினம் என்ற சர்டிபிகேட்டை கொடுக்காதீர்கள். சர்டிபிகேட் கொடுப்பதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அதனால் இது நடக்கவே நடக்காது, இவர் சரியாகவே மாட்டார் என்று நினைத்தால் யார் உங்களை ஜட்ஜ் ஆக்கியது? அப்படியே ஜட்ஜின் நாற்காலியில் அமர்ந்து கொள்கிறீர்களா? அல்லது வக்கீல் ஆகிறீர்கள்? அதிக சட்ட நியமங்களை சொல்கிறீர்கள். இப்படி இல்லை அப்படி என்று விவாதம் செய்கிறீர்கள். நீங்கள் வக்கீலாகவும் ஆகாதீர்கள், நீதிபதியாகவும் ஆகாதீர்கள். பாப்தாதா இந்த அத்தாரிட்டியை உங்களுக்கு கொடுக்கவில்லை. யார் நிமித்தமாக இருக்கிறாரோ அவரது ஒத்துழைப்பை பெறுங்கள். நிமித்த ஆத்மாக்களும் பாப்தாதாவின் அறிவுரைப்படி செய்கிறார்கள், தன் மனவழிப்படி செய்வதில்லை. அதனால் இந்த வருடத்தில் இந்த எல்லா விஷயங்களையும் முடித்து விடுங்கள். அதாவது மனதில் மாற்றி விடுங்கள், தவிர்த்து விடுங்கள். மேலே சொல்லிவிட்டால் பொறுப்பு முடிந்தது, அவ்வளவுதான். உங்களால் மாற்ற முடியவில்லை என்றால் நிமித்த ஆத்மாக்கள் வரை கொண்டு சேர்ப்பது உங்களுடைய கடமையாகும். பின்னர் சட்டத்தை உங்கள் கைகளில் எடுக்காதீர்கள். அப்போதே விருது பெற தகுதி பெறுவீர்கள். அதனால் சதா உற்சாகத்தில் இருங்கள், உற்சாகத்தை அதிகப்படுத்துங்கள். இந்த நினைவை பாப்தாதா எமர் செய்கிறார். எப்போது தான் உற்சாகத்தில் இருப்பீர்களோ அப்போது அனைவரோடும் கையோடு கை சேர்த்து, அதாவது மனதின் சிநேகத்தின் கையோடு கை சேர்த்து ஆடுவீர்கள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஸ்தூல கை இல்லை, மனதால் சிநேகத்தில் ஒத்துழைக்கும் கை. இதைத்தான் கையோடு கை சேர்ப்பது என்று சொல்லப்படுகிறது. சிநேகம் எதை செய்ய முடியாது? இது பரமாத்மா சிநேகமாகும், பரமாத்மாவுடைய அன்பாகும். அந்த அன்பு எதை செய்ய முடியாது? நடக்க முடியாதது என்பதே பிராமண டிக்ஷனரியில் இல்லை. உற்சாகமுடையவர் ஒருபோதும் எந்த விஷயத்திலும் நிராசையாகி மனமுடைந்து போக மாட்டார். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள பரமாத்மா அன்பின் சுகமய ஆனந்தமய ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் லக்கி மற்றும் லவ்லி ஆத்மாக்களுக்கு சதா உறுதியான எண்ணத்தின் மூலமாக சமாதான சுரூபமாக விளங்கும் உயர்ந்த ஆத்மாக்களுக்கு சதா பரமாத்மா விருதை பெற பாத்திரமான ஹீரோ பாகத்தை கொண்டாட ஆத்மாக்களுக்கு சதா பாப் தாதாவின் வளர்ப்பிற்கு ரிட்டர்ன் கொடுக்கும் தந்தையின் இதய சிம்மாசனதாரி ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் கோடி மடங்கு கோடியை விட அதிகமான அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. இன்றைய வரதானம் பியூரிட்டியினுடைய ராயல்டி மூலமாக உயர்ந்த வாழ்வில் ஜொலிப்பை காட்டும் விசேஷம் நிறைந்தவராக. பியூரிட்டியின் ராயல்டி மூலமாக உயர்ந்த வாழ்க்கையினுடைய ஜொலிப்பை காட்டக்கூடிய விசேஷத்தன்மை நிறைந்தவராக. விளக்கம்: பியூரிட்டியின் ராயல்டியே பிராமண வாழ்க்கையின் விசேஷமாக இருக்கிறது. இவர் அரச குலத்தை சேர்ந்தவர் என்பது அரச குலத்தை சேர்ந்தவர்களின் முகம் மற்றும் நடத்தையில் இருந்து எப்படி தெரிகிறதோ அப்படி பிராமண வாழ்வின் வித்தியாசம் பியூரிட்டியின் ஜொலிப்பில் தெரிகிறது. எப்போது எண்ணத்திலும் அபவித்திரத்தினுடைய பெயர் அடையாளம் இருக்காதோ அப்போது பியூரிட்டியின் ஜொலிப்பு முகத்திலும் நடத்திலும் தெரியும். பவித்திரம் என்பது வெறும் பிரம்மச்சரிய விரதம் மட்டுமில்லை, ஆனால் எந்தவித விகாரத்தின் அதாவது அசுத்தத்தின் பிரபாவம் இருக்கக்கூடாது. அப்போது விசேஷம் நிறைந்த பிராமணாத்மா என்று சொல்வார்கள். இன்றைய ஸ்லோகன்: யார் சுயத்தை தரிசனம் செய்கிறாரோ அவரே சதா மகிழ்ச்சியாகவும் அனைத்து பிராப்திகளுக்கும் அதிகாரியாகவும் இருக்கிறார். யார் சுயத்தை தரிசனம் செய்கிறாரோ அவரே சதா மகிழ்ச்சியாகவும் அனைத்து பிராப்திகளுக்கும் அதிகாரியாக இருக்கிறார். இன்றைய அவ்யக்த இஷாரா: சக்கார ரூபத்தில் எப்படி ஒரு ஆடையை மாற்றி அடுத்ததை அணிகிறீர்களோ அப்படி சாக்கார சொரூபத்தில் நினைவை விடுத்து ஆக்காரி பரிஷ்டா சொரூபமாக மாறிவிடுங்கள். சாக்கார ரூபத்தில் எப்படி ஒரு ட்ரெஸ் ஒரு ஆடையை மாற்றி
இன்னொரு ஆடையை சகஜமாக எடுத்து அணிகிறீர்களோ, அப்படி சாக்காரி சொரூபத்தினுடைய நினைவை விடுத்து ஆக்காரி பரிஷ்தா சொரூபமாக மாறிவிடுங்கள். பரிஷ்தாவின் ஆடையை நொடியில் தாரணை செய்யுங்கள். இந்த பயிற்சி நீண்ட காலமான பயிற்சி தேவை. இது நீண்ட கால பயிற்சியாக இருக்க வேண்டும். அப்போதுதான் கடைசி நேரத்தில் பாஸ் ஆக முடியும். நல்லது. ஓம் சாந்தி.